பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அது யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் குடும்பத்தை பார்த்து, உங்களை பார்த்து, உங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து, உங்களுக்கு பிஸ்னஸை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாங்க, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் மிக பெரியவர். யோவானிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நம் நடுவில் இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அவர் சொல்கிறார், நான் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அப்படியே நீங்கள் அதை பிலீவ் பண்ணுங்களேன். இது வரைக்கும் ஒரு சின்ன காரியம் கூட என் வாழ்க்கையில் நடக்கலை, ஒரு சின்ன நன்மை கூட என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி கலங்கி கண்ணீரோடு தானே நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதீங்க, பெரிய காரியங்களை நான் செய்வேன். என்ன பெரிய காரியங்களை செய்வார்? அதனுடைய 25ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசித்தோமானால், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் சில நன்மைகளை யாராலேயோ பட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாரோ நம்முடைய நன்மைகளை பட்சித்திருக்கிறாங்க, திருடி இருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க, அல்லது யாரோ ஒருவரால் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், அல்லது நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். சில நன்மைகள், சில தேவன் நமக்கு கொடுக்க நினைத்த கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், அல்லது ஏதோ ஒரு விஷயம், உலக பிரகாரமான விஷயமா இருக்கலாம், அது ஆவிக்குரிய விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை நாம் இழந்து போய் இந்த இடத்துல இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறேன். ஈடு கொடுக்க முடியாத, யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு பெரிய காரியம் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். என்ன பெரிய காரியம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தீங்களோ, அல்லது உங்கள் வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு விஷயத்தை பிசாசு பட்சித்து போட்டானோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த நன்மை திருடப்பட்டதோ, அந்த நன்மையை நான் திரும்ப உனக்கு, அல்லது சத்ருவின் கையிலிருந்து பிடுங்கி உன் கையில் கொடுப்பேன், அல்லது நான் மறுபடி ரீஜெனரேட் பண்ணி ரெஸ்டோர் பண்ணி உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பயப்படாதீங்க, இந்த நன்மையான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த செய்தி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி தான், நான் ப்ராஃபஸியாக சொல்கிறேன், எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் பட்சிக்கப்பட்டிருக்கோ, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போய் நிற்கிறீங்களோ, இதுக்கு பிறகு ரெஸ்டோர் ஆகாது, இதை நம்ம மீட்க முடியாது, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எந்தெந்த விஷயத்தை குறித்து நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கீங்களோ, அல்லது மற்ற மனிதர்களால் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கோ, அல்லது பிசாசனுடைய தந்திரத்தினால ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறதோ, பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு கொடுப்பேன், திரும்ப அதை உனக்கு நான் ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த காரியம்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியமாக நடக்க போகுது. எதெல்லாம் இழந்தீங்களோ திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமீன் தானே? விசுவாசிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.